இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக ராகு, சனி மற்றும் குரு ஆகிய பெரிய கிரகங்களின் நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான சவால்களையும் வாய்ப்புகளையும் வழங்க உள்ளன. மார்ச் மாதத்தின் இந்த 3வது வாரம் சில ராசிகளுக்கு நிதி ரீதியாகவும் சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் மாற்றங்களை ஏற்படுத்தும். மேஷம். சனியின் சஞ்சாரத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். எனவே ஓய்வு அவசியம். ராகு 11இல் இருப்பதால் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் கை கொடுக்கும். குடும்பத்தில் இளையவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அலுவலகத்தில் உங்கள் கனிவான பேச்சு எதிரிகளையும் நண்பர்களாக்கும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாணவர்கள் படிப்பில் ஆரம்பத்திலிருந்தே கடினமாக உழைக்க வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். பரிகாரம் ஓம் பௌமே நமக என்று தினமும் 27 முறை உச்சரிக்கவும். ரிஷபம். கேதுவின் தாக்கத்தால் யோகா மற்றும் தியானம் உடல் நலத்திற்கு வலு சேர்க்கும். பழைய முதலீடுகள் சில இழப்புகளை தரலாம் என்பதால் நிதானம் தேவை. பெற்றோரின் ஆதரவு உங்கள் புதிய திட்டங்களுக்கு பலம் சேர்க்கும். வெளிநாடு செல்லும் கனவு இந்த வாரம் நனவாகும் வாய்ப்பு அதிகம். மாணவர்கள் கல்வியில் அபாரமான வெற்றியை காண்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. பரிகாரம் ஓம் சுக்ரே நமக என்ற மந்திரத்தை தினமும் 33 முறை உச்சரிக்கவும். மிதுனம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்களே முடிவெடுப்பது சிறந்தது. ராகு 9ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் பணவரவு உண்டு. இது குடும்பத்தினருக்கு உதவும். உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும். சனியின் தாக்கத்தால் வேலையில் சற்று சோம்பல் ஏற்படலாம். ஆனால் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவர்கள் சவால்களை பொறுமையுடன் அணுக வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம் நாராயணியம் என்ற பழங்கால உரையை தினமும் பாராயணம் செய்யுங்கள். கடகம். ஆரோக்கியம் மேம்படும். நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. நிதிநிலை மிகவும் சாதகமாக உள்ளது. சொத்து தொடர்பான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் ஒப்பந்தங்களில் தெளிவாக இருப்பது அவசியம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கையம்மன். பரிகாரம் திங்கட்கிழமை துர்கா தேவியை வழிபடுங்கள். சிம்மம். ராகுவின் பார்வையால் உடல் எடையில் கவனம் தேவை. வருத்த உணவுகளை தவிர்க்கவும். குரு 11இல் இருப்பதால் அனுபவசாலிகளின் ஆலோசனை நிதி வளர்ச்சியை தரும். குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி நிலவும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை தரும். மாணவர்கள் கவனச்சிதறல்களை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் தினமும் பாராயணம் செய்யவும். கன்னி. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிதி இழப்புகளை தவிர்க்க போதை பழக்கங்களிலிருந்து விலகி இருக்கவும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். அமைதி நிலவும். சனி 7ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். மாணவர்கள் சமூக வலைதளங்களை கல்விக்காக பயன்படுத்தினால் பெரும் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு பகவான். பரிகாரம் புதன்கிழமை ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கவும். துலாம். தன்னம்பிக்கை கூடும் வாரம். குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை தரும்.
தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் தொடங்க இது மிக சிறந்த நேரம். மாணவர்கள் தங்கள் கல்வி உபகரணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும். கடினமான சூழலில் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்ப்பதை விட சுய உழைப்பை நம்புங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட தெய்வம் கால பைரவர். பரிகாரம் ஓம் பைரவாய நமக என்று தினமும் 24 முறை உச்சரிக்கவும். விருச்சிகம். ராகுவின் தாக்கத்தால் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்கவும். நிதி நெருக்கடியில் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சில சோகமான செய்திகள் மனதை வருத்தலாம். மன வலிமையுடன் இருக்கவும். வியாபாரிகள் சட்ட ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு நன்கு படிக்கவும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். பரிகாரம் தினமும் நரசிம்மரை வழிபடுங்கள். தனுசு. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. ராகு 3ஆம் வீட்டில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புண்டு. இது மன அமைதியை தரும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை. போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வியில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம் ஓம் சிவவோம் சிவவோம் என்று தினமும் 21 முறை உச்சரிக்கவும். மகரம். யோகா மற்றும் உடற்பயிற்சி இந்த வாரம் உங்கள் வாழ்வின் அங்கமாக மாறும். ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மூலம் தனலாபம் பெறலாம். வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். உங்களது மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த இது நல்ல நேரம். மாணவர்கள் அதிர்ஷ்டத்தின் துணையோடு தேர்வுகளில் ஜொலிப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். பரிகாரம் ஓம் நமச்சிவாய என்று தினமும் 21 முறை உச்சரிக்கவும். கும்பம். ஆரோக்கியத்தில் உறுதியான முடிவுகளை எடுங்கள். உறவினர்களால் சில நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். தந்தையின் கண்டிப்பு உங்கள் நன்மைக்கே என உணரவும். சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளின் சதி குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட தெய்வம் ருத்ர பகவான். பரிகாரம் சனிக்கிழமையன்று ருத்ரஹோமம் அல்லது வழிபாடு செய்யவும். மீனம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்பட்டாலும் முந்தைய சேமிப்பு கை கொடுக்கும். பழைய உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படும். வேலையில் நிலுவையில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வழி பிறக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட தெய்வம் பிரம்மதேவன் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம் வியாழக்கிழமைகளில் பிராமணர் அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும்.